ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இரண்டாவது சனி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் விரதம் இருக்கிறாங்க. வாங்க விரதம் சாப்பாடு என்னென்ன பார்ப்போமா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல், ரசம், சாதம். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெண்பொங்கல் வச்சுருந்தாங்க, சாதம், சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இன்றைக்கி வந்து விரத சாப்பாடு. அதுக்கப்புறம் நான் விரதத்தை படைக்கணும் இல்லையா, அதான் வந்து இலை வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அப்பா வந்து இலை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாம் ராமம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா அந்த சின்ன பையனை கூட விடாமல் ராமம் போட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாம் ராமம் போட்டு பார்த்து நம்மளும் நம்ம ராமத்தை பார்த்தாச்சு. பார்த்துட்டு நம்ம குட்டி பாப்பா கூட ராமம் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் விரதத்துக்கு படைக்க போகிறோம். எங்கள் அப்பாவும் படைக்க வந்துட்டாரு. எங்கள் எல்லா வீட்லேயும் எல்லாருமே வந்தாச்சு. இனிமேல் சாமி கும்பிட்ற வேலை தான். இந்த பாருங்க எங்கள் குட்டிமா பாப்பா எவ்வளோ அழகாக சாமி கும்பிட இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் சாமி கும்பிட சொன்னால் நான் கும்பிட மாட்டேன், இவங்க இருக்கான். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து ராமம் போட்டு எங்கள் அண்ணன் இருந்தாங்களா. அதுக்கப்புறம் என்ன சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாமி கும்பிட்டு எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன சாமி கும்பிட்டு சாப்பிட்ற வேலையா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் இருந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாருங்க இந்த தம்பி வேறு எதோ சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அண்ணன் பொண்ணு அதுக்கப்புறம் என்ன எல்லோரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லோரும் சாமி பக்தியோடு சாமி கும்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம வீடியோ பார்க்குற அனைவரும் நல்லா இருக்கணும் ஒரு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன எல்லோரும் தின்னூரிட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க எல்லோரும் ஒரே கையை விட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா மட்டும் தனியாக வெயிட் பண்ணி நின்று கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் தின்னூர் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்ற வேலை இருக்கு இல்லையா, நம்ம எந்த வேலையை விட்டாலும் சாப்பிட்ற வேலையை விடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சாப்பிடவும் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் விரத சாப்பாடு என்ன சமைச்சாங்க மறக்காம எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் சாப்பிட உட்காந்து இன்றைக்கும் தீர்த்தத்தை மறந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் உட்காந்ததுக்கப்புறம் தான் தீர்த்தத்தை கொடுத்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பிரசாதம் உள்ளே இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து நான் சாப்பிட்றது தான் நம்மளுடைய வேலை. பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் நல்லா நிம்மதியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கிட்ட நம்ம குட்டி பாப்பாவும் அப்படி தான் வேண்டிக்கிட்டாங்களாம். இந்த பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன சாமி கும்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்மளுக்கு என்ன சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்ற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் விரத சாப்பாடு என்ன சமைச்சாங்க மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாமிகிட்ட வேண்டிக்கோங்க, நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் வந்து எங்கள் அப்பா தான் எப்பவுமே முதல்ல சாப்பிட உட்காருவார். முதல்ல சாப்பிட உட்காருவார். எங்கள் அப்பாவே உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன உள்ளே இந்த பிரசாதத்தை ஒன்று எடுத்து வந்து வைக்க நம்மலாம் ஒரு கட்ட அதுக்கப்புறம் என்ன கட்டி முடிச்சுட்டு கையை கழுவுறதுதான் வேலை. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா சாமி கும்பிட்டு சாப்பிட்றாரா சாமி. எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து சின்ன இலை வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அண்ணனுக்கும் இலை வந்துருச்சு. எங்கள் அண்ணனுக்கு இலை வந்துருச்சு. இந்த தம்பிக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் எங்கள் தம்பிக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இலை வரல என்ன பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்கு குட்டி இலை வரும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கு சின்ன இலை வரும்னு இவங்க 2 பேர் வெயிட் பண்ணிட்டு தான் நம்மளும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சனி விரதத்தில் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்ன படித்தாங்க மறக்காம எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்னைக்கு விரத சாப்பாடு லைக் அண்ட்